என்னால அவங்கள அடையாளம் கட்ட முடியும். இவன் தான். எம்பி பையன்கிட்ட இந்த திருண்ண பதில் சொல்ல ராஸ்கல். கேட்ட பதில் சொல்ல மாட்டேன். சொல்ல சொல்ல பணத்தை எங்க வச்சிருக்க? இப்போ உனக்கு சந்தோஷம் தானேமா? அந்த புள்ள அடிவாங்கத்தோட திருப்தி தானே? இத பாருமா, பட்டு பல கடைக்குள்ள வந்து பணத்தை திருடிட்டு போறாங்க. இவனெல்லாம் அடிச்சா மட்டும் போதாது, 6 மாசம் ஜெயில போடணும். உன்னை கையெடுத்து கேட்டுக்கிற, அந்த பிள்ளைய அப்படி சபிக்காதம்மா. இப்படி கொஞ்சம் வாங்கல. குடிசைக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த என் பொண்ணு எம்பியோட பையன் நாசமா போக காலை ஏத்திட்டு நிறுத்தாம கூட போயிட்டாம்மா. இன்னைக்கு என் பொண்ணு உயிரோடு இருக்கிறது அந்த மனோகர்னாலதான். அவனை போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியம்மா. இதோ நேத்து அவங்க அடிச்சு எடுத்துட்டு வந்தது. என் பொண்ணு ஆபரேஷனுக்காக கொடுத்தாங்க. அந்த பையனை உள்ள வச்சு என் பொண்ணு பழைக்க வேண்டாமா. இதை எடுத்துட்டு போய் அந்த பையனை எப்படியாவது ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருமா. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்ல, இது நீங்க ஆபரேஷன் வச்சுக்கோங்க. நான் அவரை எப்படியாவது பெயில கூட்டிட்டு வந்துடுறேன். இவதான் மனோகரனை காட்டி கொடுத்தது. காட்டி கொடுத்துட்டு இங்க வந்து நிக்கிறா பத்தியா? என்ன சொல்றது? இந்த செயின் அடகு வச்சு ஜாமீனுக்கு பணம் வாங்கி தர முடியுமா? நேத்து நீங்க தான் வந்து அவனை அடையாளம் காட்டி கம்பி எண்ண வச்சீங்க. இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கிறீங்க. எங்க கையெழுத்து போடணும்? இங்க. இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இன்னும் 4 நாள்ல எதுலயா உள்ள மாட்டி உள்ள போட்டுற மாட்டேன். திமிரு பிடிச்ச பசங்க. யோ, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வா. Second, empirical versus scientific forecasting. Third, historical, deductive and joint opinion methods. Technique of forecasting can be classified as below. First, past performance technique. Second, Excuse me. yes, திவ்யாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க பெர்மிஷனோட நான் திவ்யா கொஞ்சம் கூட்டிட்டு போக முடியுமா? ப்ளீஸ். தேங்க்யூ. எங்க அப்பாக்கு என்னாச்சு? எங்க அப்பாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட். எப்போ? இன்னைக்கு காலையில ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான்.
எங்க? வாணிமால். வாணிமாலா? வாணிமால். நம்ம வாணிமால்ல அங்கதான் பயங்கர அடி. நீ எங்க இருந்தியா? நான் தான் அவரை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்? ஜிஹெச். நம்ம ஊரா வெளியூரா? நம்ம ஊர் தான். ஏன் கேக்குற? இல்ல, எங்க அப்பா கோயம்புத்தூர் போய் 3 நாள் ஆச்சு. அவர் நாளைக்கு தான் திரும்பி வராரு. அதனாலதான் கேட்டேன். கோயம்புத்தூர் போயிருக்காரா? அப்போ அது தாத்தாவா இருக்குமோ? எங்க தாத்தா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இத பாரு, அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயினை அடகு வச்சு உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு. புரியுதா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவேன். நாளைக்கு என்ன ரோட்ல பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வேன். அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே? இதானே நீ அடகு வச்சு செயின். இதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. கதை அடிக்காத, உண்மையை சொல்லு. என்னதானே தேடுற? இல்ல. சத்தியம் பண்ண மாட்டேன். அப்போ என்னதான் தேடுற? இல்ல. சரி, நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆனா பஸ் இங்கே நிக்காது, போயிடும். போகாதே, நம்ம வண்டி தான் நந்தி மாதிரி முன்னாடி நிக்குதே. சிக்னல் மாறிடுச்சு, போய் வண்டி எடு. நீ என்னதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்ற வரைக்கும் நான் வண்டி எடுக்க மாட்டேன். ஐயோ, பின்னாடி டிராபிக் ஜாம் ஆகுது. ஆகட்டும். ப்ளீஸ் கொஞ்சம் வண்டி எடு. அப்படி ஒத்துக்கோ. சரி, ஒத்துக்கிறேன். உன்னதான் தேடிட்டு இருந்தேன். போதுமா? ஒரு நிமிஷம் அக்கா, இங்க வாங்க. தங்கச்சி நீ வாமா. அம்மா நீங்களும் கேளுங்க. இப்ப சொன்னியா? சொல்லு. என்ன சொல்ற? சொல்லு. அப்ப சரி, நானும் வண்டி எடுக்க மாட்டேன். ஷோ, சரி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இத பாருங்க, நீங்க எல்லாம் சாட்சி. நாளைக்கு பேச்ச மாத்தாலும் மாத்திடுவா. நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்றோம். No. எஸ். No. 4 மணி. இல்ல. 4 o'clock. இல்ல. 4 மணி. ரைட். ஹாய். வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்க. தயவு செஞ்சு இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருந்தேன். கடலை சாப்பிடுறியா? உனக்கு பயம், என்ன பார்த்து பயம். என்னுடைய ஸ்டைல், கிரேஸ், சாம் இதெல்லாம் பார்த்து மயங்கிருவேன்னு பயம் இல்ல? அப்ப இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. எப்படி? என் கூட காஃபி சாப்பிடு. என்னது? எக்கனாமெட்ரிக்ஸ். அப்படின்னா? அடி உத திருட்டுக்கும் எக்கனாமெட்ரிக்ஸ்க்கும் ரொம்ப தூரம். நானும் அடி உதையெல்லாம் இப்ப விட்டுட்டேனே. இப்ப ஒன்லி திருட்டு. அதுவும் உங்க வீட்டு திருட்டு, எங்க வீட்டு திருட்டு இல்ல, கண்ணா பின்னாடி பெரிய திருட்டு. என்ன திருடுன நீ கேட்கணும். என்ன திருடின? உன் இதயத்தை. வெட்கம் தாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். தேங்க்ஸ். காஃபிக்கு. ஹே ஹே. காட். ஹே, என்னாச்சு? எங்க அப்பா. எங்க? கவுண்ட் பக்கத்துல. பிரவுன் கலர் சட்டை, பட்ட பட்டையா, அந்த ஒழுக்கத்திலையா? ஆமா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி. என்ன பண்ற? மிஸ்டர் சந்திரமௌலி. வாங்க சார். ஓ மை காட். குட் ஈவினிங். குட் ஈவினிங் தம்பி. நீங்க என்ன சார், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வந்து எங்க கூட ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க சார். இல்ல தம்பி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார். பரவாயில்ல தம்பி. இருமா, சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க வாங்க சார். நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் போகணும். சார்,
அடுத்த தடவை கண்டிப்பா எங்க கூட காபி சாப்பிடணும். ஓ ஆ. தேங்க்யூ. ஓ மை காட். ஹாய். என்ன புக்கு? இங்க என்ன பண்ற? ரிசர்ச். அட்டெண்டர் பார்த்தா நான் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுவான். தள்ளவே முடியாது. முழுசா முள்ளங்கி பத்த மாதிரி 10 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்ன சொல்ற? அது சொல்றதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? இல்லையே. இருந்தா சொல்லு, அங்க போய் பேசலாம். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் புக் படிக்க சொல்லியிருக்கேன். சரி சொல்லி தொலை. ஐ திங்க் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நீ என்ன சொல்ற? ஒண்ணு பண்ணு, ஊரை கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்ப நான் பதில் சொல்றேன். இப்ப இடத்த காலி பண்ணு. ஹலோ ஹலோ. மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ. மைக் டெஸ்டிங் 3 2 1. கேன் யூ ஹியர் மீ? கேன் எவ்ரிஒன் ஹியர் மீ? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொன்னேன். உன் ஆசையை என்னால தட்ட முடியல. அதனால தான் மைக் போட்டு சொல்றேன். நான் சொல்றதை இப்போவாவது நீ நம்புவேன்னு நினைக்கிறேன். உன் விருப்பப்படி ஊரை கூட்டி என்னால சொல்ல முடியல. அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜ்க்காவது தெரியட்டுமேன்னு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இன்டர்காம் வழியா சொல்றேன். ரெடி? ஓ காட் நோ. ஐ love you.